யார் யாரை எங்கெங்கே பாராட்ட வேண்டும், அதற்கு நாங்கள் கேட்க போகிறோம், பதில் சொல்லுங்கள். அவ்வை சொன்னால் கேளுங்கள் என்றால், ரொம்ப பிடித்தமான ஒரு நண்பன் இருக்கிறான், அவனை நான் எங்கே பாராட்டட்டும்? அவ்வை சிரித்து விட்டு சொன்னால், நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல். ஆசானை என்று எழும்பினான். அவ்வை சிரித்தாள், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. அவர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன புகழ்ந்து அதில் ஒரு நஷ்டமும் இல்லை. ஏனென்றால் புகழ்ச்சிக்கு ஆட்படாதவன் தான் குரு. வாச மனையாளை என்றான். ஔவையார் சிரித்தார். பஞ்சனையில் என்று பதில் சொன்னார். மனைவியை பாராட்ட விரும்புகிறாயா? உன்னுடைய பெட்ரூம்ல மட்டும் பாராட்டு, பிள்ளையை நீ பாராட்டாதே. ஏனென்றால் உன் பிள்ளையை நீ வாய் திறந்து பாராட்டினால் அது உன்னை நீயே பாராட்டிக் கொள்வதற்கு சமம். நீயாக இருக்கிற அவனை நீ பாராட்டினால் அது உன்னை நீயே பாராட்டுவதற்கு சமம். தமிழர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப நெருப்பு போல இருந்தார்கள். உன்னை நீ பாராட்டி கூடவே கூடாது. தற்புகழ்ச்சி என்பது தற்கொலைக்கு சமமானது என்கிறார்கள் நம் மூத்தவர்கள். வேலையாட்களை எங்கே பாராட்டுவது? கிழவி சொல்லிச்சு, வினையாளை வேலை முடிவில் என்றார். நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. வாச மனையாளை பஞ்சனையில் மைந்தர் தமை நெஞ்சில், வினையாளை வேலை முடிவில் என்றார்.